அதான் உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன். டெய்லி ஒரு பிளான் ஆகுது எனக்காகவோ என்னோட டவுன்லைனுக்காகவோ நான் சொல்லிட்டு போய் தான் தூங்குவேன்னு எல்லா பேரும் முடிவெடுத்தால் ஒரு வருடத்துல அத்தனை பேரோட இன்கமும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. அந்த கொள்கை முடிவெடுக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா செய்யணும். ஒரு நாள் செய்யறது 9 நாள் செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை. என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கிறோம்? ஒரு பிசினஸ் ஓனரா வந்துட்டு நீங்க பிசினஸ் கன்சிஸ்டன்சியா செய்யல அப்படின்னா எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? நீங்க ஒரு பேக்கரி ஓபன் பண்ணிட்டு ஒரு நாள் ஓபன் பண்ணிட்டு 9 நாள் லீவ் விட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா வந்து பணம் கிடைக்கும்? அதான் முக்கியம். டே 1ல நீங்க மட்டும் தான் தனியா அந்த பிசினஸ்க்குள்ள வந்திருப்பீங்க. முதல்ல 1 டே இந்த பிசினஸ் கேட்டு நீங்க தனியா உள்ள வர்றீங்க. அடுத்து ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறீங்க, அவர் உள்ள வர்றாரு. இதவே ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய 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 பல நாட்கள் தொடர்ச்சியா அந்த விஷயம் நடந்துகிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த 3வது ஜார்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய, எப்படி அந்த ஜார் நிறைஞ்சு வழியுதோ அது போல நமக்கு ஒரு மிகப்பெரிய டீம் நமக்கு கீழே நிறைஞ்சு வழியும். ஆனா கன்சிஸ்டன்சியா இந்த வேலையை செய்யும். இந்த கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இந்த பிசினஸுக்கு எதுவா முக்கியம்னா தொடர் முயற்சி, தொடர்ச்சியா செய்யறது தான் முக்கியம். டெய்லி ஒரு பிளான் எனக்காகவோ என் டவுன்லைனுக்காகவோ கண்டிப்பா நான் சொல்லிட்டு போய் தான் தூங்குவேன். இதுதான் கன்சிஸ்டன்சி. உங்க டீம் வளர்ந்தா இல்லைன்னு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய முக்கியமான செயல் அப்படின்னு. இதை செய்யாம எப்படி ஒரு டீம் உருவாக்க முடியும்? எப்படி வால்யூமை பெருசாக்க முடியும்? எதை செய்யணுமோ அதை செஞ்சா